ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தால், ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தால், லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாய் இருந்தது. அதை கேதுரு மர உத்திரங்கள் பாவப்பட்ட கேதுரு மர தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான். ஆம் பிரியமானவர்களே, சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக பிரகாரமான ஆடம்பர வாழ்க்கைக்காக சாலமோன் கட்டின கட்டிடம் பல, அரண்மனைகள் பல. அவர் 13 வருஷம் இவைகளை கட்டி முடிப்பதற்கு நேரங்களை எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, அவர் உலக பிரகாரமான ஆடம்பரமான வாழ்க்கைக்கென்று தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் பலனையும் செலுத்தி இவ்வளவு பெரிய அரண்மனைகளையும் கட்டிடங்களையும் கட்டின போதிலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார். வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் ஐஸ்வர்யங்களும் அரண்மனைகளும் கட்டிடங்களும் ஆடம்பரங்களும் அவருடைய வாழ்க்கையில் வர வர தேவனோடு கூட இருந்த உறவை விட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தார். தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். அதை குறித்ததான அவருடைய இருதயத்தில் ஒரு பாரம் இல்லாதவர் போல அவர் வாழ ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இதை கண்ட தேவனுடைய இருதயம் சஞ்சலப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், கர்த்தர் கொடுக்கிற சகல இகபர நன்மைகளையும் நாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கும்படி கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நாம் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் சம்பத்துக்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்து நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதை விட்டு நாம் உலகத்திற்குள் சந்தோஷமாக சென்று விடாதபடிக்கு, நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விடாதபடிக்கு, கர்த்தருடைய வருகை நாட்களில் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு பிரியமான ஆத்துமாவாக நிற்கத்தக்க கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அனுதினமும் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.